now time is nearing 10 o'clock and today is I think so இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து சார்ஜ் போட்டேன். ஒரு 28% தான் இருக்குது. சார்ஜர் இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, சார்ஜர் கேபிள் போடுறேன்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி வச்சுருக்காங்க. கரெக்டாக போட்டோன்னே எனக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு சார்ஜரு. அவங்களுக்கு வந்து கியூரியஸ் ஃபிளிக்ஸ்லேயே வந்து இட்ஸ் மீ நான்டினிக்கு எஸ்பிஐ பேங்க்கில் வந்து என்னோடதை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்டர்னியோட பையனுக்கு வந்து என்னோட பாஸ்புக்கை வந்து கொடுத்து அமிச்சாங்க. கேம்பியோவில் மஞ்சுமா மோகன் அந்த பாஸ்புக்கோட இப்போ உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். இல்லை யாரெல்லாம் கேஷ் போட்டிருக்கீங்களோ எவ்வளோ என்னோட அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்களோ அந்த கியூரியஸ் ஃபிளிக்ஸ் கோர்ஸ்க்காக அது படிக்கவே இல்லை, அது தந்தோன்னு சொல்லிட்டு பாலாஜி போனார் பாருங்க. ஒரே நாளில் ஃபாரின் போயிடுவேன்னு ஏபிசிடி கூட தெரியாமல் மரவண்டுன்னு சொல்லிட்டு யாரையும் அதை பிடிங்கி தரமாட்டா சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்காக வந்து நீங்கள் எப்போவுமே நந்தினி சசிகலா உங்கள் வீட்டுக்கு ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணவே வேணாம். உங்களுக்கு என்னென்ன வேலை கிடைக்கோ அது நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணி இந்த வாட்டி அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பெங்களூர் ஜெயிலேருந்து 2 பேருமே நீங்கள் வந்து நம்பாதீங்க. உங்களுக்கு அடுத்து யார் என்ன நல்லது செய்வாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க, உங்களுக்கு கூட எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க லேடிஸ்க்கு. நாங்கள் எக்ஸ்பிரஸ் 7 கிட்ட வேலை செஞ்சுருக்கும் போது எங்களுக்கு பின்னாடி தான் ஜவஹர்லால் நேரு. அந்த ஹைட்க்கு வந்து கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ கோல் போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வாலிபால்ஸ் எல்லாமே வந்து அண்ணாவோட இதுதான். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் எங்கள் அண்ணா யார் எப்படி சொல்லிட்டு. டோன்ட் மிஸ் எவ்ரிஒன் யுவர் சான்சஸ். இப்போது அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் எல்லாரையும் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தரையே வந்து கேட்டார் பாருங்க, இப்போ ஆள் யாரும் மறக்க முடியலமா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நந்தினியா. அவங்க இவ்வளோ தரம் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்து நீங்கள் எல்லாரும் என்னோட சாவுக்கு காரணம் சொல்லிட்டு இங்கே நம்ம நுங்கம்பாக்கம்ல வச்சுருக்காங்க. நல்ல நாளுன்னு பார்க்குறேன் நான் தீபாவளிலேருந்து 2 டேஸ்க்கு. லேடிஸ் எல்லாம் குடும்ப லேடிஸ்லாம் பார்த்தாங்கன்னா இவ கதை நமக்கு எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்னு கேட்பாங்கன்னு. தட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய லாட்ஜே நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தட்மச்சு தான் எவ்ரிவேர். எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவாஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்குலாம் நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் நான் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் வச்சுருந்தோன்னா அது இச்சேஸ் வந்துட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாரீஸ் வந்து இங்கே நம்ம குளத்தில் குளிச்சுட்டு அந்த பாசை நாட்டும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க. நம்மள ரீசெண்டாக இந்த ஐயரமாமி இருக்காங்க பாருங்க, ஒவ்வொருத்தர் வண்டியும் போயிட்டு என்னோட சப்புங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாமி வந்துச்சுன்னு ஆடுவாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் உருவிட்டு கடகடன்னு நீங்களே மாமி போட்டுன்னு எப்படி நம்ம கேரளா ஸ்டைல் அந்த காலத்துலேருந்து அடிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அடிச்சிடுங்க. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போட்டு எடுத்துக்கிட்டு விட்டாங்களா. அதே ஆண்டி தான் இப்போ எப்படி நான் உங்களுக்கு ஐயரா காமிச்சிடும் தில்லாலங்கடி உங்களுக்கு தில்லாலங்கடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வருவார் பாருங்க, ஒரு ஐயரா கரெக்டாக வந்துடுவார். படம் ஸ்டார்டிங்கன்னா இதில் நான் வந்துட்டு நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி அந்த ஐயருக்கு செம்ம தமாஷ் இருக்குது பாருங்க. பெங்களூர் ஜெயிலேருந்து அம்மா கூடவே வந்து எப்படி அவங்க 2016 ஆண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலையாசி ஆண்டி இருக்கிறாங்க. நிறைய நம்ம கொபும்பு சில்லின்னு இருக்காங்க. நம்மளுக்கும் எவ்வளோ கொபும்பு சில்லின்ட்டு நீங்களும் காப்பீங்க. இவங்க எல்லாரும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் சில்லி யூஸ் பண்ணிட்டு என்னோட அக்கௌண்ட்டில் போட்டுருக்காங்களோ என்னோட அக்கௌண்ட்லேருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, இவங்க வந்து இப்போ 4 கோடிக்கு ஒரு சொத்து விற்றுருக்கேன்னு சொன்னாங்க உரகடம்ல. அங்கிள் சொன்னார் அது அவரோட சொத்து தானா, அவங்கள ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இவங்க நடிக்கிறதுலாம் அந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு கூட டிக்கெட் தர மாட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்கெல்லாம். அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போய் தான் பிளட் ஏற்றுவாங்க ஜெர்மனியில். அது எல்லாருக்குமே தெரியும். அங்கிள் மாதிரி எல்லாமே பணக்காரவங்க தான். ஓகேங்களா, அவங்க எல்லாருமே வந்து வாய்க்கா வரப்பு துர்காஷாலி ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசிலாம் உங்களுக்கு எவ்வளோ விலை தெரியுமா? கவுனி அரிசி வந்து நான் வாங்கியிருக்கேன் அந்த கடையில் சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பாக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. இதெல்லாம் விலை வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் லாட்ஜ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லேடிஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது எதுவுமே கிடைக்காது. குடும்பத்தில் என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ரேஷன் கார்டுக்கு அடுத்த வேலைக்கு யார் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடைக்கும், இதை பற்றி மட்டும் யோசிங்க. இந்த தேவையில்லாத ஏடிஎம்கே பற்றி யோசிக்காதீங்க. எப்போ நம்ம நீயால நான் போட்டாங்களோ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க ரஜினி வாட்டர் நீங்கள் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கும் பேசுகிறாங்க எல்லாரும் என் கூட தெளிவு அந்த மாதிரி கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக போட்டாங்க பாருங்க டாடி வீட்டுக்கு, அவ்வளோத்துக்கும் அவங்க வாங்கி கட்டிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுங்க, படிக்கிற நேரத்தில் படிங்க, எதை பற்றி யோஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப். நீங்கள் இந்த ஜெயலலிதா சசிகலா எதுவுமே பண்ணாதீங்க. எனக்கு வாட்டி
இப்போ இந்த நீயா நான் போயிட்டு வந்தான்னு அந்த ஜெகதீஷான் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த கீதா மசில் வந்த மாதிரி அவன் கூட்டு போயிட்டு என் கையை பிடிச்சி ட்ரைவ் பண்ணான். நான் டியோவில் போயிட்டு இருக்கும்போதுலாம் பெரிய கொம்பை வச்சு அடிக்கிறதுக்கு எப்போ கூப்பிட்டு சொன்னால் எப்போ கூப்பிட்டா எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இது ரேப் பண்ண ஆளே கிடையாது. அந்த மாதிரி இது மாதிரி விஷயத்துக்கு போயிட்டு அவரை இவங்களா தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரே அங்கே இருக்கிற பெரிய லட்டியாக எடுத்து இனிப்பாக தான் இருக்கும் செய்ய இருந்துச்சு எல்லாமே சாமி அந்த மாதிரி அடிச்சு அவனுங்கள கொளுத்தி போட்டு வராங்க. அதுதான் அந்த விஜய் அந்த இது. என்னை வந்து கேட்டாங்க நீங்கள் எதுக்கு ஃபேஸில் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ நான் வந்து ஃபைன் பே பண்ணுறேன், அந்த காசு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜேஜே ஹாஸ்டல்லேருந்து நிறைய செவன் வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்களோட பெரிய பெரிய பிளான். ஸோ டோன்ட் வரி. என்னாலேயே நிறைய சாப்பிட முடியல, எதுவும் பண்ண முடியல. தேங்க்யூ எவ்ரிவான். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 days என்னோடய ஃபோன் ஏன் லோ பேட்டரியில் இருந்தது, இப்போ வந்து 20%. தேங்க்யூ. இட்ஸ் மீ 19 தான் சசிகலாவோட க்ரூ அண்ட் லாஸ்ட் போஸ்ட் பார்த்தவங்க தான் இந்த ஜெயலலிதா அப்படிங்கிறதுலாம் மறந்துடுங்க. எல்லாமே வந்து உங்களோட வேலையை பாருங்கள். எதுக்கப்பெல்லாம் வந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமே அவங்களுக்கான தக்க மூமெண்ட்ஸை வச்சுன்னே இருப்பார். யூ டோன்ட் எவர் ஃபீல் ஃபார் தெம். ஓகே, தேங்க்யூ.